திருப்புலியூர் குட்டநாட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லுவா இத. இங்க பெருமாள் மாயப்பிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பொற்கொடி நாச்சியார் விமானம் புருஷோத்த விமானம் பூஞ்சுனை தீர்த்தம். இங்க மங்களாசாசனம் 2 ஆழ்வார்கள், நம்மாழ்வாரும் மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வாரும் இங்க மங்களாசாசனம். அதாவது விஷதர்பி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட அரசவைக்கு சப்த ரிஷிகள் வரார். அதாவது எந்த ரிஷியோ முனிவரோ யார் வந்தாலும் தானம் கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம். ஆனா இந்த நாட்டோட ராஜாவோட நிலைமை அப்ப சரியில்லையா. அவரோட நாட்டுல ஒரே பஞ்சமாம், பட்டினியா, ஏழ்மையா. அதனாலயும் இருந்தாலும் அந்த ராஜா அதெல்லாம் நினைக்கல. அவர் அந்த சப்த ரிஷிகளுக்கு தானம் கொடுக்கிறார். ஆனா அவர் வாங்க மறுத்துடுறா. அப்பா எனக்கு வேண்டாம், உன் நாட்டு நிலைமையே சரியில்லை, எனக்கு வேண்டான்றா. அதாவது ராஜா ஒரு ரிஷிக்கு தானம் கொடுக்கலன்னா அது பெரிய அபச்சாரத்துல போய் முடியுமா. அதனால அந்த ராஜா என்ன பண்றாரு, வாழைப்பழத்துல தங்க நாணயத்தெல்லாம் பதிச்சு அந்த ரிஷிகளுக்கு கொடுக்குறா. அப்படியும் அந்த ரிஷிகள் வாங்க மறுக்கிறா. உடனே இந்த ராஜாக்கு கோபம் ஏற்பட்டு பெண் பிசாசு ஒண்ணு இந்த சப்த ரிஷிகள் மேல ஏவரா. அதாவது உண்மையாவே சொல்ல போனா ரிஷிகளுக்கெல்லாம் தன்னை காப்பாத்தி கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. இந்த பூமண்டலத்தையே காப்பாத்துற சக்தி அவளுக்கு உண்டு. இப்ப எந்த இடத்துல தண்ணி வேணும்னாலும் இமீடியட்டா கொண்டு வர முடியும். என்ன வேணாலும் அவளால செய்ய முடியும். அவ்வளோ தபஸ் வலிமை படுத்தவா தான் ரிஷிகள். அதுவும் சப்த ரிஷிகள் இருக்கிறதுலே உயர்ந்தவா. அவளால முடியாத காரியமே கிடையாது. ஆனால் தன்னை காப்பாத்தி கொள்ள எந்த செயலுமே செய்ய மாட்டான். அதனால இப்ப பெண் பிசாசு வந்துடுத்துன்னா உடனே இந்திரன் பாக்குறான், நம்ம இவாளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு ஒரு புலி ரூபத்தை எடுத்துக்கிறார். புலி ரூபம் எடுத்துண்டு இந்த பெண் பிசாசை கொல்றார். உடனே பெருமாள் அவாளுக்காக, ஆஹா சப்தரிஷிய நீ காப்பாத்திட்டு இருக்கே இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பிசாசை கொன்னாயேன்னு சொல்லிட்டு அவனுக்காக பெருமாள் என்ன பண்றாராம்னா தன்னோட காட்சி அளிக்கிறாராம். அவனுக்கு என்ன ரூபத்துலனா மாயப்பிரான்ற கோலத்தோட காட்சி தராராம். இந்திரனுக்காகவும் சப்த ரிஷிகளுக்காகவும் பெருமாள் மாயப்பிரானாக இங்க காட்சி தரார். இந்த கோவில் பீமசேனனால புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நமக்கு ரொம்ப பிரசித்தமான ஆட்டம் கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், கரெக்டா. ஆனா இந்த கோவில்ல என்ன பிரசித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதகளி. அதுவும் கதகளி எப்படின்னா ஒரு நாள் தவறாம பெருமாளுக்கு கதகளி ஆட்டம் நடத்தப்படுமா. பெருமாளை எப்படி மகிழ்விக்கலாம்னா 2 வழிதாங்க. ஒண்ணு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னும் பெருமாளுக்கு வேண்டிய கைங்கரியம் எல்லாம் பண்ணலாம். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் பெருமாளுக்கு நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணிதான் பெருமாளை மகிழ்விக்கலாம். அதனால இந்த கோவில்ல பெருமாளுக்காக வேண்டி கதகளி நாட்டியம் தினைக்கும் நடத்தப்படுமா. இந்த பெருமாளை பத்தி 8ஆம் 10 9ஆம் திருமாய்மொழி ஃபுல்லாவே 10 பாசுரங்களால மங்களாசாசனம் பாடியிருக்கார் அவர் நம்மாழ்வார். கருமாணிக்க மலைமேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண்கை உந்தியால் உடை அடைகள் செய்யப்பிரான் திருமால் எம்மான் செழுநீர்வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்றி பேசிலல் அன்னைமீர் இதற்கென் செய்கேனோ